Hi friends, welcome to Joel Prince Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா தான் ரொம்பவே டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்மளோட இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துடுங்க. வாங்க இதை இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதை பண்ணுறதுக்காக நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நம்ம தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் தோலெல்லாம் சீவி நல்லா கழுகி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண இந்த உருளைக்கிழங்கை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கை ஒரு 4லேருந்து 5 விசிலுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கலனா நீங்கள் காஞ்ச பட்டாணியை நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டாணியை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு இதையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இது ரொம்ப நேரம் வேக வேண்டாம். கொதிச்சதுலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம இதை வேக விட்டால் போதும். இப்போ பட்டாணி நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு சின்ன பேன் வச்சுட்டு இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட வாசனை நம்மளுக்கு நல்லா வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா வறுபட்டு நம்மளுக்கு வாசனை வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற விட்டு இதை நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டாணி மசாலா பண்ணுறதுக்காக இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாமே வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாய் வச்சுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நம்ம கீறிட்டு அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா வதக்கி விட்டுடணும். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் இதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு வாட்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம கட் பண்ண மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இப்போ ஒரு வாட்டி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இதை நம்ம ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு நம்ம மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். தக்காளியும் வெங்காயமும் அப்போ நம்மளுக்கு நல்லா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதோட தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா காரம் ரொம்ப அதிகமாகிடும். சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ இதோட நம்ம இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டையும் எடுத்து நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி வந்து நான் சேர்த்தது ஸ்கிப் ஆகிடுச்சு, மன்னிச்சிடுங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா இந்த மசாலாவோட கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் அந்த காரம் உப்பு எல்லாமே உருளைக்கிழங்கு இந்த பட்டாணியில் எல்லாமே இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்த அந்த மிளகு, சோம்பு, ஜீரகம் அந்த பவுடர்லேருந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இது மேலே வந்து நம்ம கொஞ்சமாக நல்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வறுத்து சேர்த்துருந்த அந்த சோம்பு மிளகோட ஃப்ளேவர்லாம் சேர்ந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதத்தோடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவை இதே மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இந்த வீடியோவுக்கு ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.